ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸுக்கு ப்ளஸ் மோஷன் கிராஃபிக்ஸு இது எல்லாத்துக்குமே வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறது இப்போதைக்கு. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட இன்டர்ஃபேஸ். இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறது. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது உங்களுக்கு வந்து இப்போ எந்த மாதிரி தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே நம்ம ட்ராக் பண்ணி இந்த மாதிரி எங்கே நம்ம வேணுமோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம இது எப்படி பண்ணணும்னா விண்டோஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஒர்க் ஸ்பேஸ் அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம வேணால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடிட் ஒர்க் ஸ்பேஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட் வந்து பேசிக்காக வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி வந்து அனிமேஷன் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை வந்து பேசிக்காக எப்படி நம்ம அனிமேஷன் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேப் அதோட சேர்த்து ஷேப்பையும் வந்து நம்ம அனிமேட் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறது. நம்ம இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து டைட்டில் மாதிரி கொடுக்கணும், அதை வந்து அனிமேட் பண்ணி நம்ம காட்டுறோம் அப்படின்னா தட்லைட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீட்டாகவே உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க நம்ம அப்படியே டேரெக்டாக உள்ள போயிடலாம். இந்த ப்ராஜெக்ட் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ கம்போசிஷன் ஒரு இது வந்து ஓப்பன் ஆகும். நம்ம கொடுத்துட்டு நான் பிஜின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரீசெட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா ப்ரீசெட் வந்து நம்மளுக்கு இருக்கும். நம்ம வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எந்த மாதிரி இருக்குது, ஒரு பெரிய வீடியோ நீங்கள் பண்ணுறீங்க இல்லை 4K வரைக்கும் இங்கே வந்து அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து 1080p 24 ஃப்ரேமே வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் வந்து ஃபுல் ஹெச்டி தான் கொடுத்துருக்குது, ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்குது. ஸ்டார்ட் டைம் கோடு, இது வந்து டைம் கோடு வந்து எதுக்குன்னா நமக்கு வந்து டைம்லைன் நம்மளுக்கு வந்து நம்ம டைம்லைனில் வந்து எத்தனை செகண்ட்ஸ் இருக்கணும் அந்த இதுக்காண்டி இது வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகிறது வந்து நம்மளுக்கு 5 செகண்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் டிஃபால்ட்டாக வந்து எல்லாத்துக்குமே 5லேருந்து நம்மளுக்கு இதாகும். நம்மளுக்கு இதில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம வேணும்னா நம்ம வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதை நான் 0லேருந்து 10 செகண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ஒரு காம்போசிஷன் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். இந்த காம்போசிஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணால் தான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறதுனா இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறது, இந்த ஏரியாவுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வச்சு இந்த இடத்துல வச்சு நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் வந்து நம்ம லேயர் வந்து க்ரியேட் பண்ணுறது. இப்படியும் க்ரியேட் பண்ணலாம். அதனால் நம்ம டேரெக்டாக இங்கே லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த லேயருக்குள்ளே போய்ட்டு இங்கே நியூன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் நம்ம இப்படியும் கிளியர் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கிங்க, அது இதாக இருக்குது. இப்போ இதில் நியூன்னு போயிட்டு ஒரு சாலிட் லேயர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். சாலிட் ஓகே. அடுத்து வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் லேயர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் திங்க் கிரியேட்டிவ் ஓகே, இதை நான் வச்சுக்கிறேன். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து இதெல்லாம் காட்டலை அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக விண்டோக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இதை ஃபுல்லாமே இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து எப்படின்னா நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேனல் வந்து கேரக்டர் பேனல் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் விண்டோக்குள்ளே போய்ட்டு கேரக்டர்ன்ற பேனலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நம்மளுக்கு இதாகிக்கிறோம். நீங்கள் இது உங்களுக்கு தேவைன்ற இடத்துல மாதிரி நீங்கள் வந்து இந்த ட்ராக் பண்ணி நம்ம வந்து நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஷேப் லேயர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அதை வந்து தென் வந்து நம்ம ரெக்டாங்கிள் மாதிரி பண்ணியாச்சு. இது பார்க்குறதுக்கு வந்து இப்போ நார்மலாக வந்து இப்போ நம்ம பண்ணியாச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து அது வந்து தெரியலை இது பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா ஷேப் லேயர் அப்படி கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். இந்த ஆரோ மார்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இத்தனை ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கீழே வந்து நம்மளுக்கு காட்டும். அதில் கண்டென்ட்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே ஆடுன்றது ஒன்று இருக்கும். நம்மளுக்கு வந்து ஆடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து நிறையா இருக்கும். நம்ம இப்படி போய்ட்டு நம்ம வந்து இதுலேயுமே இந்த மாதிரி இதில் போய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எலிப்ஸ் நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வந்து வேணும், நம்மளுக்கு எலிப்ஸ் வேணுமா, பாலிஸ்டர் வேணுமா, பாத் வேணுமா, நம்மளுக்கு வந்து இது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து போய்ட்டு ஸ்ட்ரோக் மட்டும் தான் தேவை. ஸோ அந்த அவுட்ரு ஏரியா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து நம்ம கவர் பண்ண போகிறது. ஸோ ஸ்ட்ரோக்குன்னு கொடுத்துட்டு தேவையான அளவு நான் ஒரு 15 வச்சுக்கிறேன் நான். ஸோ இது வந்து எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ரெக்டாங்கிள் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அனிமேட் பண்ண வைக்கணும். நம்மளுக்கு வந்து அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஆடுலேயே இந்த மறுபடியும் இந்த கண்டென்ட்டுக்கு இந்த பின்ன ஆட் கொடுத்தீங்கன்னா இங்கே ட்ரிம் பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, எனபிளில் வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா நம்ம வந்து இப்போ 10 செகண்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் ஒரு 5 செகண்ட்ஸில் ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு 4 செகண்ட்ஸ்க்கு நான் வச்சுக்கிறேன். நான் வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்ட் ஆஃப்செட் இங்கே 3 ஆப்ஷன் இருக்கும் நம்மளுக்கு வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்டுன்னு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டாப் வாட்ச் மாதிரி ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து. இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணால் தான் வந்து இங்கே நமக்கு அனிமேஷன் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு வந்து இந்த 4 செகண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து இது இந்த இது வந்து எனக்கு இந்த இது ஃபுல்லாக ரெக்டாங்கிள் வந்து எனக்கு கரெக்டாக இதாக ஆயிடணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இப்போ 0 செகண்டுக்கு அதே மாதிரி கொண்டு போயிட்டு இதோட வேல்யூவை வந்து அப்படியே டிக்ரீஸ் பண்ணுங்கள். 0ல் இப்போ நான் வச்சிட்டேன் நான் இங்கே. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம கிடைக்கும். நம்மளுக்கு இது வந்து ரொம்ப இதாக இருக்குது. இன்னும் எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணும்னா இந்த டைம்லைனுக்குள்ளே வந்துட்டு இந்த 2 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இது ரெண்டையுமே இப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த கீ ஃப்ரேம் கிட்ட வச்சு கீ ஃப்ரேம் அசிஸ்டண்ட்குள்ளே போய்ட்டு ஈஸின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருந்தது. இப்போ நம்ம வந்து ரெக்டாங்கிளை வந்து நம்ம வந்து அனிமேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம திங்க் க்ரியேட்டிவ் இந்த இதுக்குரிய வந்து நம்ம இது பண்ணணும். இதை வந்து நான் எந்த மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன்னா ஒரு ரொட்டேஷன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ரொட்டேட்டில் சுற்றி வந்து நம்மளுக்கு வந்து இதாகிற மாதிரி நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து இப்போ இது அதே மாதிரி தான் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்கர் பாயிண்ட், பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன், ஒப்பாசிட்டி இந்த ஒரு 5 ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கும்.
நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனுக்கு வந்து பிஎஸ், ஸ்கேலுக்கு வந்து எஸ்ஸு, ரொட்டேஷனுக்கு வந்து ஆர், ஒப்பாசிட்டிக்கு வந்து டி, ஆங்கிள் பாயிண்ட்டுக்கு வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஸ்கேல் வச்சுக்கிறேன். நான் அந்த 4 செகண்ட் தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ 4 செகண்டுக்கு வந்து எனக்கு திங்க் கிரியேட்டிவ்னு எனக்கு வந்துடணும் எனக்கு. ஸோ இந்த ஸ்டாப் வாட்சை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டேரெக்டாக வந்து 0 செகண்ட்ஸ் கொண்டு போயிட்டு இதை வந்து நான் 0ன்னு ஆக்கிக்கிறேன். ஜீரோன்னு கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளும் வரும், இதோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து இது வரும். இது அதே மாதிரி ஸ்மூத் பண்ணுறதுக்கு இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ரைட் கிளிக் அதே மாதிரி பண்ணிட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட்னு ஒன்று வரும். அதில் போய்ட்டு நம்ம ஈஸின்னு கொடுத்துட்டோம்னா இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும் நம்மளுக்கு வந்து இது. இதை இப்போ வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ ரொட்டேஷனுக்கு திங்க் கிரியேட்டிவ் கிளிக் பண்ணி ரொட்டேஷன் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி 4 செகண்டில் வந்து எனக்கு வந்து இப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொட்டேட் பண்ணிகிட்டே எனக்கு வரணும். 180 டிகிரியில் வந்து எனக்கு சுற்றிட்டே வந்தாங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். 180 டிகிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சுற்றிட்டு வர்றதுன்னு புரியுது. 180 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இப்போ இந்த மாதிரி சுற்றிட்டே வர்றது வந்து இந்த ஸ்பின் வந்து நம்மளுக்கு எத்தனை தடவை நம்மளுக்கு வந்து சுற்றணும் அப்படின்றதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு இதாகும். ஸோ எனக்கு ஒரு தடவை சுற்றினா போதும் எனக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி இதை நம்ம ஸ்மூத் பண்ணுறதுக்கு இது ரெண்டையுமே வச்சுட்டு அதே மாதிரி கீ ஃப்ரேமில் போய்ட்டு அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து F9 ஈஸி பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு அனிமேஷன் வந்து நம்மளுக்கு ஈஸி வந்து கிடச்சிடும் நம்மளுக்கு. நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு டைட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து பேசிக்காக நம்ம பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதை. தென் நான் வந்து என்ன பண்ணேன், இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டுமே நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுக்கலாம்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்ருக்கேன். ஸோ போட் பண்ணி அதை நான் கொண்டு வந்துக்கிறேன். செட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டாகவே வந்து இந்த நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு அனிமேஷன் எப்படி நம்ம அதாவது ஒரு ஷேப்பை வச்சோ ஒரு டெக்ஸ்ட்டை வச்சோ நம்ம எப்படி சிம்பிளாக வந்து பண்ணலான்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துருக்குது நம்ம அது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு டெக்ஸ்ட்டையோ ஒரு ஷேப்பையோ வந்து நம்ம எந்த அளவுக்கு அனிமேட் பண்ணலான்றதை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து இன்னுமே வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து க்ரியேட்டிவாக நம்ம எந்த அளவுக்கு அனிமேட் பண்ணலான்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ
ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்க ஆகும். மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்லைக்குமே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னோடய தப்பு நான் என்னென்னு வந்து நான் திருத்திக்க முடியும். நான் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்லேயும் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோ வேணும்னு அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பாய்.